ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கான டிஷ் என்னென்னு பார்த்துடலாங்களா? கம்பு சேமியா தான் இன்றைக்கான டிஷ். எப்படி செய்யணும்னு பார்த்துடலாங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நல்லா அகலமான பாத்திரத்தில் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கம்பு சேமியாவை அந்த பாத்திரத்தில் அதாவது தண்ணி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி கம்பு சேமியாவை ஊற வச்சிடலாம். 1 நிமிஷம் மட்டும் ஊறணும். அதுக்கு மேலே ஊறிச்சுன்னா சேமியா கூழ் போல் ஆயிரும். சேமியா 1 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் தண்ணியை வடிச்சிட்டு இட்லி பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து ஒரு 8 நிமிஷம் போக ஆவியில் வேக வச்சிடலாம். வெந்த சேமியாவை நல்லா பூ போல் ஊற்றி விட்டு தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு வாணலியில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்து, 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை இது போட்டு நல்லா வதக்கி விட்டணும். வெங்காயம் தக்காளிக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். ஏன்னா ஆல்ரெடி சேமியாலே உப்பு போட்டிருக்கோம். தக்காளியை போட்டு நல்லா வதக்கி விட்டுறணும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஊற்றி வச்சுருக்க சேமியாவை இதில் போட்டு வதக்கிட்டோம்னா சுவையான சேமியா ரெடி. இதுக்கு காம்பினேஷனுக்கு தேங்காய் சட்னி தான். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.